الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وطهر بيتي للطائفين والقائمين والركع السجود. وقال نبينا صلى الله عليه وسلم: من أخرج أذى من المسجد بنى الله له بيتا في الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு என்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அடிபிரலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், ஷேக்மார்கள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரவுதாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நம்மை ஒரு உன்னதமான ஒரு இடத்தில் ஒன்று கூட்டியிருக்கின்றான். இந்த பள்ளிவாசல் என்பது அல்லாஹு தஆலாவின் வீடு. அவனை வணங்குவதற்காக அடியார்கள் இங்கு வருகை தந்து அவனை தொழுகின்றார்கள், ருக்கூ செய்கின்றார்கள், சஜ்தா செய்கின்றார்கள், அவனை திக்ர் செய்கின்றார்கள், அவனுடைய திருமறையை ஓதுகின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துஆ செய்கின்றார்கள். பள்ளிவாசல் அல்லாஹ்வினுடைய இறை இல்லமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளிவாசலில் நாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வருகை தருகின்றோம், பெருநாளுக்காக வருகை தருகின்றோம், மார்க்க சொற்பொழிவை கேட்பதற்காக வருகை தருகின்றோம், நல்ல பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக நாம் பள்ளிவாசலுக்கு வருகை தந்து அந்த நல்ல நல்ல காரியங்களில், நல்ல அமல்களில் கலந்து கொள்கின்றோம். இந்த பள்ளிவாசல் என்பது அன்பானவர்களே, மலக்குமார்கள் வருகை தரக்கூடிய ஒரு உன்னதமான இடம். ஊரில் அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்று நாம் பார்த்தோம் என்றால் அது பள்ளிவாசல் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஊரிலேயே சிறந்த இடம், இறைவனுக்கு பிடித்தமான இடம் அது பள்ளிவாசல். ஊரிலேயே அல்லாஹ்வுக்கு பிடிக்காத இடம் அது கடைவீதி என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று இந்த பள்ளிவாசல் இறை இல்லம், அல்லாஹ்வினுடைய அன்பையும் பிரியத்தையும் இறை நெருக்கத்தையும் நமக்கு தரக்கூடிய ஒரு உன்னதமான புனிதமான இடம். அன்பானவர்களே, இந்த இறை இல்லத்தை நாம் சுத்தமாக வைப்பது
ஈமான் உள்ளவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது. பள்ளிவாசல் என்பது இறை இல்லம். இந்த இறை இல்லத்தை நாம் சுத்தமாக, அழகாக, அற்புதமாக, நறுமணத்தோடு வைப்பது ஈமான் உள்ளவர்கள் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நபி அவர்கள் அவ்வாறுதான் பள்ளிவாசலை வைத்திருந்தார்கள். அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது பள்ளிவாசலை பற்றி வத்தஹிர் பைத்திய லித்தாயிபீன வல் காயிமீன வர்ருக்கஇ சுஜூத், பள்ளிவாசலுக்கு இறை இல்லமாக இருக்கக்கூடிய காபத்துல்லாவிற்கு வருகை தரக்கூடியவர்கள் இந்த பள்ளிவாசலை தவாஃப் செய்கின்றார்கள், காபத்துல்லாவை, வல் காயிமீன இங்கு நின்று அல்லாஹ்வை தொழுகின்றார்கள், வர் ருக்கஇ சுஜூத் இங்கு சஜதா செய்கின்றார்கள், இங்கு ருக்குஉ செய்கின்றார்கள். இங்கு வரக்கூடிய தவாஃப் செய்யக்கூடியவர்களுக்காக, சஜிதா செய்யக்கூடியவர்களுக்காக, தொழுகக்கூடியவர்களுக்காக, ருக்குஉ சஜிதா செய்யக்கூடியவர்களுக்காக நீங்கள் பள்ளிவாசலை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். இறை இல்லம் என்றால் காபத்துல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய இறை இல்லமும் அல்லாஹ்வினுடைய இறை இல்லம் தான். எங்கெல்லாம் தொழுகப்படுகின்றதோ, எங்கெல்லாம் அல்லாஹ்வை நினைவு கூறப்படுகின்றதோ, அந்த பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வினுடைய இறை இல்லம். அந்த இறை இல்லத்தை நாம் சுத்தமாக நல்ல முறையில் பராமரித்து அதை அழகான முறையில் வைத்துக் கொள்வது ஈமான் உள்ளவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிது நபவியில் இருந்து வெளியே செல்லும் பொழுது திடீரென்று பார்க்கின்றார்கள், பள்ளிவாசலினுடைய செவிற்று பகுதியில், கேபிளாவினுடைய அந்த பகுதியில் ஒருவர் தெரியாமல் சலியை துப்பி விடுகின்றார். அதனுடைய வடு இருக்கின்றது. அதை பார்த்து நபி அவர்களுக்கு கவலை ஏற்படுகின்றது. நபி அவர்கள் உடனே அந்த வடுவை, சலியினுடைய அந்த வடுவை நபி அவர்கள் தங்களுடைய கரத்தினால் சுத்தம் செய்கின்றார்கள். சுத்தம் செய்துவிட்டு ஒரு சஹாபியை பார்த்து சொல்கின்றார்கள், நறுமணத்தை எடுத்து வாருங்கள். ஒரு சஹாபியை வேகமாக ஓடி சென்று ஜாஃபரான் என்று சொல்லக்கூடிய அந்த நறுமணத்தை எடுத்து வருகிறார். நபி அவர்கள் அதை வாங்கி அந்த வடு இருந்த இடத்தை, சுத்தம் செய்த இடத்தில் நபி அவர்கள் அதை தடவுகின்றார்கள். தடவிவிட்டு நபி அவர்கள், பள்ளிவாசலை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், நறுமணமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த ஹதீஸ்ல இரண்டு விஷயம் நமக்கு தெரியுது. ஒன்று, பள்ளிவாசலில் எல்லா விதமான அசுத்தத்தை விட்டும், அழுக்குகளை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் முன்னே நின்று செய்ய வேண்டும். ஏனென்றால் நபி அவர்களே பள்ளியினுடைய அசுத்தத்தை, அவர்கள் அங்கு இருந்த அந்த அசுத்தத்தை அகற்றி இருக்கின்றார்கள். நபி அவர்கள் தங்கள் கரத்தினாலே ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் பள்ளியில் ஏதாவது ஒரு குப்பையை பார்த்தாலோ, ஏதாவது ஒரு துரும்பை பார்த்தாலோ, ஏதாவது ஒரு பேப்பரை பார்த்தாலோ அதை எடுத்து வெளியே போடுவது சுன்னத்தான அமல். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய நன்மையையும் நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் குபா என்று சொல்லக்கூடிய மஸ்ஜித் நபவியில் இருந்து சில மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த குபா மஸ்ஜிதிற்கு வருகை தந்தார்கள். பள்ளிவாசலை பார்க்கின்றார்கள். அங்காங்கே அழுக்குகளும் குப்பைகளும் சேர்ந்திருக்கின்றது, தூசிகளும் சேர்ந்திருக்கின்றது. கவலை உண்டானது. அவர்கள் என்ன செய்தார்கள்? மக்களிடத்தில் ஒரு குச்சியை வாங்கினார்கள். அந்த குச்சியில் தங்களுடைய மேலாடையை அவிழ்த்து அந்த குச்சியில் கட்டி அந்த குச்சியை கொண்டு அவர்கள் அதை துடைக்கின்றார்கள், தட்டுகின்றார்கள், பள்ளியை சுத்தம் செய்கின்றார்கள். அன்பானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அந்த அமல் இருக்கின்றதே,
அது ஒரு உன்னதமான அமல். பள்ளிவாசலை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அமீருல் முஃமினீன் கலீஃபாவாக இருந்த அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்திருந்தால், சிலருக்கு கட்டளையிட்டிருந்தால் பள்ளியை சுத்தம் செய்திருப்பார்கள். ஏன் இப்படி அழுக்காக வைத்திருக்கிறீர்கள் என்று அந்த பள்ளியை பராமரிக்க கூடியவர்களை அவர்கள் தண்டித்திருக்கலாம். ஆனால் பள்ளியை சுத்தம் செய்வது எவ்வளவு நன்மையான காரியம், அந்த காரியத்தை நாமே செய்ய வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய கரத்தினாலே தங்களுடைய ஆடையை எடுத்து துடைக்கின்றார்கள், தட்டுகின்றார்கள், சுத்தம் செய்கின்றார்கள். அன்பானவர்களே, அதே போன்று நாம் பார்த்தோம் என்றால் இன்னொரு ஹதீஸில் இவ்வாறாக வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஸஈத் குதைரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், மன் அக்ரஜ அதம் மினல் மஸ்ஜிதி, யார் பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய குப்பைகளை, பள்ளிவாசலுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த குப்பைகளை யார் அகற்றுகின்றார்களோ, நபி அவர்கள் சொன்னார்கள், இப்னு மாஜாவில் வந்திருக்கின்றது இந்த ஹதீஸ், பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய, பள்ளிவாசலுக்கு நோவினை தரக்கூடிய, அழுக்காக இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை, அழுக்குகளை யார் வெளியேற்றுகின்றார்களோ அவர்களுக்கு பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுகின்றார். பள்ளிவாசலை சுத்தம் செய்யறதுனால எவ்வளவு நன்மை பாருங்க. பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடியவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுகின்றான் அல்லாஹு தஆலா. இன்னொரு ஹதீஸில் இவ்வாறாக வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை குறிப்பிடுகின்றார்கள், உரில்து அலைய உஜூர உம்மத்தி, என்னிடத்தில் என்னுடைய உம்மத்தினர்களுடைய நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து காமிக்கப்பட்டது. உங்களுடைய உம்மத்தினர்கள் என்ன என்ன நன்மைகளை செய்திருக்கிறார்கள் பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா உம்மத்தினர்களுடைய நன்மையை நபி அவர்களிடத்தில் காண்பித்தார். அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் நபி அவர்களிடத்தில் காமிக்கப்படும். எந்த அமல்கள் செய்தாலும் சரி, எவ்வளவு தொழுதாலும் சரி, எவ்வளவு நோன்பு நோற்றாலும் சரி, ஒவ்வொரு அமல்களும் நபி அவர்களிடத்தில் காமிக்கப்படும். நபி அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்தில் என்னுடைய உம்மத்தினர்களுடைய அமல்கள், நல்லமல்கள் காமிக்கப்பட்டது. அதில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஹத்தா அல் கதாத்து பி ஹராஜிஹா பிஹுரூஜிஹல் ரஜுலு மினல் மஸ்ஜித், அந்த அமல், நல்லமல்ல இந்த அமலும் இருந்தது. ஒரு மனிதன் பள்ளிவாசலில் இருந்து குப்பையை வெளியே போட்டதும் ஒரு அமலாக, நல்லமலாக அல்லாஹு தஆலா பதிவு செய்து அதை நபி அவர்களிடத்தில் காண்பித்திருக்கின்றார். அன்பானவர்களே, பள்ளிவாசலில் இருந்து ஒரு குப்பையை, ஒரு துரும்பை, ஒரு அசுத்தத்தை வெளியேற்றுவது, சுத்தம் செய்வது பள்ளியை சிறந்த அமல்களில் இருந்து ஒன்றாக இருக்கின்றது. அதை நபி அவர்களிடத்தில் காமிக்கப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூ தாவூதுல இந்த ஹதீஸ் இருக்கின்றது. அன்பானவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்ரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி பனாஇல் மஸ்ஜிதி, நபி அவர்கள் பள்ளிவாசலை கட்டுவதற்கு கட்டளையிட்டிருந்தார்கள். பி தௌரி, தங்களுடைய தெருவுகள்ல, ஒவ்வொரு தெருவுகளிலையும், ஒரு மஹல்லாக்களில், ஒரு வட்டாரத்தில், ஒரு கிராமத்தில் நீங்கள் ஒரு பள்ளியை கட்டுங்கள் என்று நபி அவர்கள் பள்ளியை கட்டுவதற்கு கட்டளையிட்டார்கள். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பள்ளிவாசலை நீங்கள் கட்டுவது மட்டும் பத்தாது, அந்த பள்ளியை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், அதை நறுமணத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, பள்ளியை சுத்தமாக எல்லா பள்ளிவாசல்களையும் வைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் இந்த நறுமணத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்றால், இந்த நறுமணம் பூசுவது, பள்ளிவாசலில் நறுமணம் பூசுவது, அங்கு நல்ல விதமான அந்த, அதாவது சாம்பிராணி புகையை போட்டு, சவுதி போன்ற நாடுகள்ல இந்த சாம்பிராணி புகை போடுவாங்க. வெள்ளிக்கிழமை முக்கியமான நாள்கள்ல அந்த சாம்பிராணி புகையில ஜாஃபரான் என்ற ஒரு பொருளை போடுவாங்க.
காப்பூர் என்ற ஒரு பொருளை போடுவாங்க. அந்த புகை நறுமணத்தை கமலச் செய்யும். பள்ளிவாசல் எங்கும் ஒரு அற்புதமான ஒரு வாடையை தரும். நபி அவர்கள் சொன்னார்கள், பள்ளியை கட்டுங்கள், அந்த பள்ளியை சுத்தமாக வையுங்கள், நறுமணத்தோடு வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டார்கள். அன்பானவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியை வார வாரம் அதை கழுவுவார்கள். அபு யஅலா என்ற கிதாபில் வருகின்றது, பள்ளிவாசலை வாரத்தில் ஒரு முறை பள்ளியை கழுவி சுத்தம் செய்வார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரக்குழந்தை, அவர்கள் காபத்துல்லாவினுடைய கவர்னராக இருந்தவர்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு நாளும் காபத்துல்லாவை கழுவி சுத்தம் செய்வார்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்று காபத்துல்லாவை கழுவுவார்கள், சுத்தம் செய்வார்கள், அதை நறுமணம் பூசுவார்கள், அதை சிறப்பான முறையில் அலங்கரிப்பார்கள் என்று ஹதீஸ் கிரந்தங்கள்ல நமக்கு காண கிடைக்கின்றது. அன்பானவர்களே, இந்த பள்ளிவாசல் சம்பந்தமாக நாம் பேசும் பொழுது இந்த சுத்தம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பள்ளிவாசல் என்றால் அந்த பள்ளிவாசலில் பணி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமல் பாங்கு சொல்லக்கூடிய அமல். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லுவதினுடைய சிறப்பை பல ஹதீசுகளில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையில், ஒரு ஆயத்தில் இவ்வாறாக சொல்லுவான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ, யார் நல்ல அழகிய சொற்களை சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கின்றார்களோ, அழகிய சொற்கள் அதை சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பை கொடுக்கின்றார்கள். இதனுடைய விளக்கத்தை பார்க்கும் பொழுது அழகிய சொற்கள் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த பாங்கை விட சிறந்த அழகிய சொற்கள் கிடையாது. இந்த அழகிய சொற்களை சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கின்றார்கள், அல்லாஹ்வினுடைய பள்ளியின் பக்கம் அழைப்பு கொடுக்கின்றார்கள். வஅமில சாலிஹன், இன்னும் நல்லமல்கள் செய்கின்றார்கள். அவர்கள் எப்படி சொல்லுவார்கள், வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிமாக இருக்கின்றோம் என்று அவர்கள் இந்த வார்த்தையில் சொல்லுவார்கள். இப்ப நல்ல வார்த்தையை சொல்லி அழைப்பு கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்கள், ஈமானுடையவர்கள் என்று குர்ஆன் கூறுகின்றது. அன்பானவர்களே, இன்னொரு ஆயத்தில் இவ்வாறாக வருகின்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி ஃபீ யௌமில் ஜும்அத்தி, மீ யௌமில் ஜும்அத்தி, ஜும்ஆவுடைய நாளில் உங்களுக்கு தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டால், ஜும்ஆவுடைய நாள்ல தொழுகைக்காக அந்த ஜும்ஆவுடைய தொழுகைக்காக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால், அல்லாஹ்வினுடைய திக்ரின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வை தொழுவதற்காக பாங்கு சொன்ன பிறகு நீங்கள் வீட்டிலோ அல்லது கடையிலோ தெருக்களிலோ ஏதாவது ஒரு வேளையில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தால் அதை விட்டு விரைந்து செல்லுங்கள் என்று குர்ஆன் கூறுகின்றது. ஒரு ஜும்ஆவுக்கான ஒரு அழைப்பு, இந்த அழைப்பு என்பது யார் கொடுக்கின்றார்கள்? பள்ளிவாசலில் பணிபுரியக்கூடிய கண்ணியமிக்க அந்த பிலால்கள், முஅத்தின்கள் அந்த பாங்கு சொல்கின்றார்கள், அந்த உன்னதமான ஒரு வேலையை செய்கின்றார்கள். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அந்த வேலையினுடைய சிறப்பை பற்றி நபி அவர்கள் திருமறையில் சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். லவ் யஅலமுன் நாஸ், மக்கள் மட்டும் அறிந்து கொண்டால், மா பின் நிதாஇ, பாங்கு சொல்வதினுடைய நன்மையை ஒரு மக்கள் மட்டும் அறிந்து கொண்டார்கள் என்றால், வஸ்ஸஃபில் அவ்வலி, முதல் வரிசையில் தொழுகக்கூடிய நன்மையை மட்டும் ஒரு மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்றால், சும்ம லம் தஜிது, அவர்களுக்கு மத்தியில் ஒரு போட்டி ஏற்பட்டுவிடும்.
மக்களுக்கு பாங்கு சொல்றதுடைய நன்மை, முன் சப்புல ஃபர்ஸ்ட் சப்புல தொழுகக்கூடிய அந்த நன்மையினுடைய விஷயம் மட்டும் அவர்கள் சரியான முறையில் அறிந்திருந்தால் போட்டி ஏற்படும். மக்களுக்கு மத்தியில் நான் தான் பாங்கு சொல்லுவேன், நான் தான் முன் சப்பில் நிற்பேன். எந்த அளவுக்கு போட்டி ஏற்படும் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த போட்டியின் காரணமாக லம் யஸ்தஹிமு அலைஹி லஸ்தஹிமு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த போட்டியின் காரணமாக சீட்டு குலுக்கி போடப்படும் என்று சொன்னார்கள். சீட்டு குலுக்கி போட்டப்பட்டு யார் பேர் வருதோ அவங்க முன்சப்புல நிக்கட்டும். அந்த சீட்டு குலுக்கி போடப்பட்டு யார் பேர் வருதோ அவங்க பாங்கு சொல்லட்டும். அந்த அளவுக்கு ஒரு போட்டி ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் நபிகள் சொல்லி இருக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பாங்கு சொல்வதினுடைய நன்மை மிக உயர்ந்த நன்மை இருக்கின்றது. இந்த பாங்கை கேட்டு யாரெல்லாம் தொழுகைக்கு வருகின்றார்களோ அந்த தொழுகையாளிகளுடைய நன்மை எல்லாம் அந்த பாங்கு சொன்னவருக்கு போய் செல்லும். அன்பானவர்களே, அந்த நன்மையை அறிந்தால் உங்களுக்கு மத்தியில் போட்டி ஏற்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸில் இவ்வாறாக வருகின்றது, ஒரு ஹஜ்ரத் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் பார்த்து சொன்னார்கள், அபூ சயீத் அல்-குத்ரியே, உன்னை பார்க்கும் பொழுது உன்னிடத்தில் ஆட்டு மந்தையின் மீது ஒரு பிரியம் இருப்பது தெரிகின்றது. ஆட்டை மேய்ப்பதன் மீது உனக்கு ஒரு பாசம் இருப்பது தெரிகின்றது. அதனால நீ ஆடு மேய்க்க சென்றான். காடுகளில் சென்று நீ ஆடு மேய்க்க செல்லும் பொழுது தொழுகையினுடைய நேரம் வந்தால் தொழுகையினுடைய நேரம் வந்தால் தொழுகைக்காக சப்தமிட்டு பாங்கு சொல்லுங்கள். உயர்ந்த குரலில் சத்தமிட்டு பாங்கு சொல்லுங்கள். காட்டுல யாரும் கிடையாது, ஒரே ஒரு சஹாபி ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்றார், அவரோடு யாரும் இல்லை. நீங்கள் தனியாக இருந்தாலும் தொழுகை நேரம் வந்தால் சப்தமிட்டு பாங்கு சொல்லுங்கள். ஏனென்றால் பாங்கு சொல்லக்கூடியவரினுடைய இந்த சத்தம் எங்கெல்லாம் சென்றடைகின்றதோ அங்கு இருக்கக்கூடிய ஜின்னிவல் இன்சி, நபி அவர்கள் சொன்னார்கள், மனித இனமும் ஜின்னினமும் வலா ஷைஉன், அது அல்லாம மற்ற ஒரு உயிரினங்களும் யாரெல்லாம் இந்த பாங்கு சத்தத்தை கேட்கின்றார்களோ, பாங்கு சத்தத்தை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ, மனித இனமாக இருக்கட்டும் அல்லது ஜின்னினமாக இருக்கட்டும் அல்லது உயிருள்ள உயிரற்ற ஜீவராசிகளாக எதுவாக இருக்கட்டும், அனைத்தும் நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லா ஷஹிதலஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் அது உங்களுக்கு சாட்சி சொல்லும், நீங்கள் அல்லாஹ்வுக்காக தொழுகைக்காக பாங்கு சொன்னீர்கள் என்று. எத்தனை ஜீவராசிகள் கேட்டாலும் இந்த பாங்குடைய சத்தத்தை கேட்டால் அது உங்களுக்கு நாளை மறுமையில் சாட்சி சொல்லும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பானவர்களே, இந்த பாங்கு சொல்வதனுடைய நன்மையை பாருங்கள். இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஅத்தினூன அத்வலுன் நாஸி அஅனாகன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின்கள், பள்ளிவாசலில் பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின்கள், அல்லாஹ்வினுடைய தொழுகைக்காக மக்களை அழைப்பு விடக்கூடிய அந்த முஅத்தின்கள் கியாமத்துடைய நாளில் அத்வலுன் நாஸ், மக்களில் மிகப்பெரிய கழுத்துடையவர்களாக இருப்பார்கள். எல்லா மக்களிலும் கோடிக்கணக்கான எத்தனை கோடி மக்கள் இருக்கின்றார்களோ அத்தனை கோடி மக்களில் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா உயர்ந்த கழுத்தை கொடுப்பான். கம்பீரமாக இருப்பார்கள் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில். இந்த உலகத்தில் சில ஊர்களில் சில இடங்களில் முஅத்தின்களை இழிவுபடுத்தப்படுகிறது, அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கப்படுகிறது, அவர்களை மிகவும் எளிமையாக நினைக்கின்றார்கள். பள்ளிவாசல் வேலை, முஅத்தின் வேலை, குறைவான சம்பளம், பலவிதமான கஷ்டம்.
இப்படி மிகவும் இழிவாக பார்க்கப்படக்கூடிய இந்த முஅத்தின்கள் நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கழுத்துடையவர்களாக, மக்களுக்கு மத்தியில் உயர்ந்து நிற்கக்கூடியவர்களாக, சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்துல கண்ணியம் கிடைக்காவிட்டாலும் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலாவிடத்தில் உயர்ந்த கண்ணியம் இருக்கின்றது, உயர்ந்த மதிப்பு இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஅத்தினு யக்ஃபரு லஹு யுக்ஃபரு லஹு, பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்கின்றான். மதா சௌத்திஹி, அவர்களுடைய சத்தம் எங்கு வரை கேட்கின்றதோ அதுவரை அவர்களுடைய பாங்கு சொல்லக்கூடியவர்களுடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்கின்றான். இன்னும் சொல்லப்படுகின்றது, வயஷ்ஹது லஹு குல்லு ரத்பின் வயாபிஸின், அவருடைய பாங்குடைய சத்தத்தை கேட்கக்கூடிய உயிருள்ள உயிரற்ற அத்தனை ஜீவராசிகளும் நாளை கியாமத் நாளில் அல்லாஹ்விடத்தில் அவர் பாங்கு சொன்னார், இவர் அல்லாஹ்வினுடைய தொழுகைக்காக பாங்கு சொன்னார் என்று சாட்சி சொல்லும் என்று நபி அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு அமல். அன்பானவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல இவ்வாறாக வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தன சின்தை அஷரத சனதன், யார் ஒருவர் 12 வருடம் முஅத்தினாக வேலை செய்தார்களோ, பாங்கு சொன்னார்களோ பள்ளிவாசலில், 12 வருடம் தொடர்படியாக அல்லது விட்டுவிட்டு 12 வருடம் பள்ளிவாசலில் பாங்கு சொல்லி இருக்கிறார் என்றால், வஜபத் லஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிட்டது, அவர் மீது சொர்க்கம் கடமையாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், வகுதிப லஹு பித்தஅதீனிஹி ஃபீ குல்லி யௌமின் 60 ஹஸனா, அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாங்குக்கும் 60 நன்மை எழுதப்படும். ஒவ்வொரு பாங்கு சொல்றாங்களே, ஒவ்வொரு வக்து பாங்குக்கும் 60 நன்மை எழுதப்படும். வலிகுல்லி இகாமத்தின் 30 ஹஸனா, ஒவ்வொரு இகாமத்துக்கும் 30 நன்மை எழுதப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார். பாங்கு சொல்வதனுடைய நன்மை பாருங்கள். பல வருடங்கள் தொடர்ந்து பாங்கு சொல்லும் பொழுது அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுகின்றான். அது மட்டும் இல்ல, ஒரு தடவை பாங்கு சொன்னா 60 நன்மை, ஒரு தடவை இகாமத்து சொன்னா தொழுகைக்காக 30 நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதுகின்றான். அன்பானவர்களே, இந்த பாங்கு சொல்லக்கூடிய காரியத்தில் நாம் எல்லாம் முன்னேறி செல்ல வேண்டும், முந்தி செல்ல வேண்டும். பாங்கு சொல்லக்கூடியவர்களை கண்ணியம் செலுத்த வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். அன்பானவர்களே, அதே போன்று இன்னொரு ஹதீஸ்ல இவ்வாறாக வருகின்றது, இன்னல் முஅத்தினீன வல் முலப்பீன யக்ருஜூன மின் குபூரிஹிம், பாங்கு சொல்லக்கூடியவர்கள் முஅத்தின்கள், தல்பியா சொல்லக்கூடிய ஹாஜிகள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தொழுகைக்காக பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று சொல்லக்கூடிய ஹாஜிமார்கள், அந்த நிலையில் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்றால், யக்ருஜூன மின் குபூரிஹிம், அவர்களுடைய கபரில் இருந்து நாளை கியாமத் நாளில் எழுப்பப்படுவார்கள். யுஅத்தினுல் முஅத்தினு, முஅத்தின் பாங்கு சொல்லிக்கொண்டே எந்திரிப்பார். பாங்கு சொன்னவர் பாங்கு சொல்லிக்கொண்டே எந்திரிப்பார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்ய அலஸ் ஸலாஹ் ஹய்ய அலல் ஃபலாஹ் கத் காமத்திஸ் ஸலாஹ், இப்படியாக முஅத்தின்கள் பாங்கு சொல்லி அந்த வேளையில் இருக்கும் பொழுதே மரணித்தவர்கள் பாங்கு சொல்லிக்கொண்டே எந்திரிப்பார்கள். ஹாஜிமார்கள் தல்பியா சொல்லக்கூடியவர்கள் தல்பியா சொல்லிக்கொண்டே எந்திரிப்பார்கள். வயுலப்பியல் முலப்பி, ஹாஜிமார்கள் இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொண்டு ஹாஜிமார்கள் இறந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் எழுந்திருப்பார்கள். எழுப்பும் பொழுது தல்பியா சொன்னவர்களாக, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக்,
இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று தல்பியா கூறிய வண்ணமாக அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இன்ன கௌமன், இன்னொரு ஹதீஸ்ல இவ்வாறாக வருகின்றது, இன்ன கௌமின் நூதிய ஃபீஹிம் பில் அதானி சபாஹன், ஒரு கூட்டத்தினர்கள் மத்தியில் காலையில் பாங்கு சொல்லப்பட்டதென்றால் இல்லா கானூ பி அமானில்லா, அவர்கள் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் இருந்து விடுகின்றார்கள். காலையில் சுபுஹுக்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டது ஒரு மஹல்லாவில், ஒரு பள்ளிவாசலில். அந்த சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள், பாங்கை கேட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். எதுவரை என்றால் ஹத்தா யும்து, மாலை வரை அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். இது அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், வஅய்யுமா கௌமின் நூதிய அலைஹிம் பில் அதானி மஸாஅன், ஒரு சமுதாய மக்களுக்கு மத்தியில் மாலையில் பாங்கு சொல்லப்படுகிறது என்றால் அந்த பாங்கு சொல்லப்பட்ட அந்த சமுதாய மக்கள் அல்லாஹ்வினுடைய இல்லா கானூ ஃபீ அமானில்லா, அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். எதுவரை என்றால் ஹத்தா யுஸ்பஹு, காலை வரை, இரவில் சொல்லப்படக்கூடிய மாலையில் சொல்லக்கூடிய அந்த பாங்கை கேட்டவர்கள் காலை வரை அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். காலையில் பாங்கு சொல்லப்பட்டதென்றால் மாலை வரை அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள் என்று தபரானியில ஹதீஸ் இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது இவ்வாறாக சொன்னார்கள், யதுர் ரஹ்மானு ஃபௌக ரஅஸில் முஅத்தின், யதுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய கரம் ஃபௌக ரஅஸில் முஅத்தின், முஅத்தினுடைய தலையின் மீது இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அருள், அல்லாஹ்வினுடைய கரம் என்றால் அல்லாஹ்வினுடைய அருள் முஅத்தினுடைய தலையின் மீது இருக்கின்றது. இன்னும் அல்லாஹ் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபைன்னஹு லயக்ஃபரு லஹு, அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்கின்றான். எதுவரை என்றால் முத்த சௌத்திஹி, அந்த சத்தம் எதுவரை பரவுகின்றதோ, வாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினுடைய சத்தம் எதுவரை பரவுகின்றதோ அவ்வளவு அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான். ஐன பலகஹு, எதுவரை அந்த சத்தம் பரவுகின்றதோ அதுவரை அல்லாஹ் தஆலா அந்த முஅத்தின்கள் வாங்கு சொன்னவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அன்பானவர்களே, பள்ளிவாசலில் வேலை செய்யக்கூடிய இந்த முஅத்தின்களுடைய கண்ணியம் என்பது அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது. இந்த உலக மக்களிடத்தில் எந்த எண்ணத்தில் இருக்கின்றதோ தெரியவில்லை. அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்தில் யதுர் ரஹ்மானு ஃபௌக ரஅஸிஹில் முஅத்தின், அல்லாஹ் தஆலாவினுடைய கரம் முஅத்தின்களினுடைய தலையின் மீது இருக்கிறது என்றால் அருள் பாலிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்குள்ளானவர்கள், பாங்கு சொல்லக்கூடியவர்கள். அன்பானவர்களே, நம்முடைய பள்ளிவாசலில் சென்ற வாரம் பாங்கு சொன்ன அப்துல் ரஹ்மான் பிலால் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி மரணித்து விட்டார்கள். அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பாங்கு சொல்லக்கூடிய பணியில் இருக்கும் பொழுதே மரணித்தவர். இஷாவுக்கு பாங்கு சொன்னார், ஃபஜருக்கு இல்லை. இஷாவுக்கு இகாமத்து சொன்னார்கள், ஜமாத்தோடு தொழுதார்கள், இரவு சென்றார்கள், இரவு நெஞ்சுவலி ஏற்பட்டு மரணித்து விட்டார். அன்பானவர்களே, முஅத்தினுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சுப செய்திகள் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்துடையவர்களாக, நீண்ட கழுத்துடையவர்களாக இருப்பார்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்து அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பானாக. அவருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பானாக. அவர்களுடைய கபரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்குவானாக. அவர்களை பிரிந்து வாழக்கூடிய அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த நிஅமல் பதிலை, சிறந்த அவர்களுக்கு ஒரு பகரத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, நம்முடைய பிலால் அவர்கள் கிட்டத்தட்ட 9 வருடங்களாக நமது பள்ளியில பணிபுரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் 4 மைல் தூரத்தில் இருந்து, அவர்கள் வீட்டில் இருந்து ஒவ்வொரு வக்துக்கும்
சைக்கிளை மிதித்தவர்களாக வந்து பாங்கு சொல்லுவார்கள். சில நேரம் சாப்பிடாமல் கூட பள்ளிவாசலில் தங்கிவிடுவார்கள். மழை, காற்று, வெள்ளம், எவ்வளவு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் வரவேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் வந்து பாங்கு சொல்லி நம்முடைய பள்ளிவாசலில் பணிபுரிந்தார்கள். பள்ளிவாசலை சுத்தம் செய்தார்கள். பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துரும்புக்கும் அது சாட்சி சொல்லும். பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேனும் சாட்சி சொல்லும். ஏனென்றால் அவர்களுடைய பாங்கை கேட்டிருக்கின்றது. கியாமத்துடைய நாளில் இவர் பள்ளிவாசலில் வேலை செய்தால் என்று ஒவ்வொரு இந்த மஹல்லாவாசிகள் எல்லாம் சாட்சி சொல்வார்கள். அவருடைய பாங்கை கேட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், யார் பாங்கு சொல்கின்றார்களோ அவர்களை, அந்த பாங்கு யாருடைய காதில் விழுகின்றதோ அவர்கள் எல்லாம் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்வார்கள் என்று. அதன் அடிப்படையில் இந்த மஹல்லாவாசிகளாக நாம் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலில் நாம் தொழுகக்கூடியவர்கள், அவர்களுக்காக அவர்கள் மிக ஏழ்மையில் வாழ்ந்த அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவர்களுக்காக நிதியுதவி செய்வது நம் மீது கடமையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, பள்ளிவாசலில் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு வாலி வசூல் செய்வார்கள். அந்த வாலி வசூல்ல அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு எவ்வளவு உங்களால் உதவி செய்ய முடியுமோ அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய உதவியை கபூல் செய்வானாக. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த காசு